ஹலோ கைஸ், உங்களோட டூன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல். நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி அப்போ போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் வந்து ஆஷோட 100 போக்கிமான்ஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ் வந்து 100 போக்கிமான் பார்த்தீங்கன்னா பிடிச்சது கிடையாது. டெம்பரரி பார்த்தீங்கன்னா சில போக்கிமான்ஸ் வந்து ஆஷ் வந்து யூஸ் பண்ணியிருப்பான் சீரிஸில். அந்த போக்கிமான்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 100 பேரை கலெக்ட் பண்ணி வச்சு இந்த தவிர லிஸ்ட் போடுற மாதிரி இப்போ வந்து லிஸ்ட் போட போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 50K இப்போ ரீச் பண்ணியாச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, செலிப்ரேஷன்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ பண்ணி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணது கருத்துப்படுது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்துக்கள் பண்ணி சேர்த்துருங்க கமெண்ட் பாக்ஸில். சரி, இப்போ வாங்க ஆஷோட போக்கிமான்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பீக்கச்சு கையில் இருப்பது. முதல்ல பார்த்தீங்கன்னா பீக்கச்சு தான் இருக்குது. பீக்கச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆஷ்க்கு எப்படி கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிறதால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஸர் ரோகிட்ட வந்து கெஞ்சி கேட்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு போக்கிமான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. அந்த போக்கிமான் கூட பார்த்தீங்கன்னா பீக்கச்சு இருக்கும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பீக்கச்சு பார்க்குது ஆஷை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங்கோட அவங்க ஜேர்னியை பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ரெண்டாவது டிராகன் நைட். டிராகன் நைட்டை பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல டிராகன் ஏரா நான் பார்த்துருப்பான் ஒரு ஐலாண்டில் ஆஷு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிராகன் ஏருக்கு பார்த்தீங்கன்னா பறக்க தெரியாது, பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி தருவான் ஆஷ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஏர் வந்து ஆசைப்படும் ஆஷ் கூட பயணம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து பிடிச்சிருவான் அந்த போக்கிமானை. மூணாவது கேங்கார். கேங்கார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ட்ரெயினர் கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் கூட பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினருக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் வரல. அந்த இடம் பார்த்தீங்கன்னா சைரிஸ் லேபாக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் ஆஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா கிடைக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு கேங்கார். நாலாவது லுக்காரியோ. பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முட்டையை தான் கிடச்சிருக்கும் ஆஷுக்கு. அதுக்கடுத்து ட்ராவல் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரியோலோ பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பூனை குட்டியாக இருந்தது, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க குட்டியை பண்ண மாறிச்சு. அஞ்சாவது செர்ஃபேஜ். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ஃபெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறமா செர்ஃபேஜாக மாறிச்சு. இந்த போக்கிமான விண்டாண்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பான். ஆறாவது டிராகோவிஷ். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாசில் போக்கிமான். ரிசர்ச் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அதை பற்றி. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஆஷும் கோபனை வந்திருப்பாங்க. டேட்டா பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த போக்கிமான் வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க. கோ வந்து ஆர்க்டோசால பிடிச்சிருப்பான், ஆஷ் வந்து டிராகோவிஷ் பிடிச்சிருப்பான். சாதனங்கள். ஏழாவது ரோட்டம் ஃபோன். இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து நிறைய போக்கிமான் பற்றி தெரிஞ்சுக்கிறான். இதுக்கடுத்து எட்டாவது ரோட்டம் போக்கிடெக்ஸ். அலோலா ரீஜனில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த ரோட்டம் போக்கிடெக்ஸ். இதன் மூலயமா நிறைய போக்கிமான்களை பற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டான். ப்ரொஃபஸர் ஓக் லேபில் இருப்பது. 9வது பார்த்தீங்கன்னா பல்பசார். ஹிடன் வில்லேஜ் சொல்லப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து போயிருப்பான். அந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருப்பான் பல்பசாரை. 10வது சாரிசாட். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சார்மெண்டாக இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8 வச்சிருப்பாரு. அந்த போக்கிமானை பார்த்தீங்கன்னா கை தூக்கி எழுப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்பாரு ஆஷ். 11வது கிங்லர். பார்த்தீங்கன்னா முதல்ல கிராபியாக இருந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஓக் லேப்ல பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருப்பான். ஸ்டார்டிங் பிடிச்ச உடனே டைம் பாஸ்க்கு பிடிச்ச போக்கிமானை டைமிங் பண்ணி ஹெல்ப் பண்ணிச்சு போக்கிமான் லீக்ல. அந்த சமயத்தில் வந்து கிங்லர் அப்போ உருமாறி இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செயல்பட்டு ஆஷ் பார்த்தீங்கன்னா உதவுச்சு. 12வது மக். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வராமல் சிட்டியை பார்த்தீங்கன்னா வந்து கைக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சிருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போக்கிமான் பிடிச்சதான் அவனை வேற வழியை கிடையாது சொல்லி பிடிச்சாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீக்ல பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தினாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கு கிக்கா வந்து வேலை செஞ்சது. 13வது நாய்வன். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முடியாக தான் கிடச்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி எவல்யூஷன் ஃபார்ம் ஆன நாய்வனா பார்த்தீங்கன்னா அது மாறி கடைசியில் டிராகன் கிளவ்லாம் கற்றுக்கிட்டு எதிர்க்க ஆப்போனண்ட்டை கலாச்சி விட்டுச்சு. 14வது ஸ்லோராக்ஸ். நீலாம் சாப்பிட்டு தூங்கி தான் லாக்கின்னு சொல்லிட்டு காது கூட பேசினவனை வந்து காது மேலேயே கொடுத்து இந்த சிங்கம் ஓய்வு எடுக்கிறது ஓயாம அடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுச்சு. 15வது ஹெரோக்ராஸ் கூட்டத்துக்கும் பின்சர் கூட நடுவில் ஒரு நிலத்தகராறு சமயத்தில் தான் வந்து தோன்றியது இந்த போக்கிமான் ஹெரோக்ராஸ். அந்த சமயத்தில் ஆஷை ஃபாலோ பண்ணி ஜோடேஜன் ஃபுல்லாக வந்து ஆஷை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். 16வது பேலீஃப். ஆஷ்காக ஜெயிலுக்கு கூட போவேன், ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டு வந்தாவது ஆஷ்க்கு ஒரு கடிதம் வந்து போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் இருக்கிறது தான் பேலீஃப். முதல்ல பார்த்தீங்கன்னா பேலீஃப் சிக்யூரிட்டியாக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் பிடிச்சிருப்பான். 17வது குயில்லாவா. சுண்டலி மாதிரி இருந்துக்கிட்டு சுட்டெரிக்கும் கதிரவனை உள்ள அடக்கி ஆப்பனண்ட்டை கதற விடுறது இந்த போக்கிமான் என்ன சொல்லலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இது உதாரணமே சொல்லலாம். 18வது டோட்டடைல். நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, நான் இப்படி தான் இருப்பேன், என் வாழ்க்கை சந்தோஷமாக தான் வாழ்வேன், என் நாட்கள் உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து எண்ணத்தில் செயல்படுற போக்கிமான் தான் டோட்டடைல். இதோட உற்சாகமான ஃபேஸை பார்க்கும்போது நம்மளுக்கும் உற்சாகமாக இருக்கும்னு சொல்லி தோணும். 19வது ஷைனி நாக்டால். ஆள் உருவத்தில் பெருசாக இருந்தால் மட்டும் பத்தாது, மூளையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயம் என்ன பொருத்தமாக இருக்கும் இந்த நாக்டாலுக்கு. கரெக்டான சமயத்தில் இதோட அறிவு பயன்படுத்தி தந்திரமாக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் மூச்சுக்கு 300 தடவை இதோட கழிச்சுன்னு திருப்போம். 20வது டான் ஃபேன். முட்டையாக இருந்தது, ஆஸ்ட்ரிச் முட்டையை நொறுக்கிற அளவுக்கு சக்தி கிடச்சிது, டான் ஃபேனாக மாறும்போது தான். 21வது ஸ்வெல்லோ. பறவையாக இருந்தாலும் யானையை பந்தாடுற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். 22வது செப்டைல். மரக்கிளையை உடைச்சு வாயில வச்சு ஸ்டைலாக காட்டுறது மட்டும் என் பழப்பு கிடையாது, எதிரிகளை பந்தாடி காட்டுன்னு காட்டுற திறமை இதுக்கு உண்டு. 23வது கார்பிஷ். என்னால் அவ்வளோலாம் சண்டை போட முடியாது, ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் சண்டை போட்டு நான் கிளம்பிடுவேன், அதோட ஹாப்பியாகவும் இருப்பேன் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் கார்பிஷ். 24வது இருக்க போக்கிமான் டார்கோல். இன்னதான் எனக்கு நெருப்பு கக்கிற பவர் இருந்தால் கூட எனக்கும் மனசு இருக்கு இல்லையா, வீணா வார்த்தையை விடாதீங்க நான் அழுதுருவேன் அப்படின்ற எண்ணத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கிறது இந்த போக்கிமான் டார்கோல்.
அதிகமாக நெருப்பை பயன்படுத்திச்சோ இல்லையா சீரீஸில், அழுது இது வந்து தண்ணி போக்கிமானடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வச்சது நிறைய பேரை. 25வது கிளாலி. ஒரு மனுஷன் மூலையை உரை வைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிற ஒரு போக்கிமான். ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணால் போதும், அதுவும் சிரித்து நம்மளோட ஜாலியாக வந்து பழகும். 26வது போக்கிமான் ஸ்டாராப்டர். கண்ணே மறைஞ்சிருந்தா கூட பின்னாடி வரவங்களும் அசால்ட்டாக வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை இருக்குது இந்த போக்கிமானுக்கு. 27வது டார்டெரா. டெரா 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 பைட்டா பாட்டு போட்டால் கூட ஆட தெரியும், எதிரியும் விட்டு வைக்க மாட்டேன், அவங்களையும் பந்தாடுவேன் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து குறிக்கோளாக வச்சிருக்குது இந்த போக்கிமானு. அந்த அளவுக்கு துணிச்சலாக பிரேவாக பார்த்தீங்கன்னா செயல்படும் இந்த போக்கிமான் டார்டெரா. 28வது இன்ஃபர்னேப். நீ ஒரு தண்டக்கரமான போக்கிமான், எதுக்கு இருக்கிற, உன்ன மாதிரி தண்ட போக்கிமான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரிலீஸ் பண்ண பால். அதுக்கு கை கொடுத்து நம்ம டீமில் சேர்த்துக்கின ஆஷ். ஒரு காலத்தில் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு போக்கிமான் பிளேஸ் அட்டாக்கை பயன்படுத்தி ஆக்ரோஷமாக செயல்பட்ட காலம் அந்த காலம், இன்ஃபர்னேப்போட காலம். கடுமையான உழைப்பு ஒரு நாள் உங்களை வந்து பெரிய ஆளாக மாற்றும் அப்படின்ற விஷயத்தை பற்றி புரிஞ்சிருப்பீங்க இதுலேருந்து. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னேப்போ அந்த லட்சியத்தை அடைஞ்சுது. 29வது பியூசெல். டானோட கான்டெஸ்ட்டில் கலந்தால் மட்டும் போதாது, நம்மளும் போட்டியிலையும் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஷுடன் சேர்ந்து தான் இந்த போக்கிமான். 30வது கிளிஸ்கார். மூஞ்சி மட்டும் தான் ஆக்ரோஷமாக இருக்கும், ஆனால் மனசு எல்லாமே சொக்க தங்கும். 31வது கிபிள். டிராக்கோமீட்டர் அட்டாக் கற்றுக்க தெரியாமல் இருந்த போக்கிமானுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் பிடிச்ச போக்கிமான் தான் கிபிள் ஆஷுக்கு. 32வது அன்ஃபிசென்ட். மற்ற பேர்ட் போக்கிமான் மாதிரி இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக போக்கிமான். போக்கிமானில் கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருந்தது. 33வது ஆஷோவாட். சோகம், சந்தோஷம், பொறாமை, வெறுப்பு, வேகம், விவேகம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா காமிச்ச போக்கிமானா சீரீஸில் இந்த போக்கிமானை சொல்லலாம். நான் ரசத்தையும் ஒன்றா காமிச்சது ஒரு முகத்தில். என்னதான் வந்து பேட்டில் அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் கூட ஃபன் ஃபேக்டாக இருந்தது பிளாக் அவுட் சீரீஸில். 34வது பிக் நைட். இந்த போக்கிமான் முதல்ல ஷாமஸ்ன்ற போக்கிமான் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா போக்கிமான் பேட்டில் கிளப்பில் உன்னால தான் தோற்று போயிடுன்னு சொல்லிட்டு பாட்டிலே 2 தட்டு அந்த போக்கிமானை ஓரமாக ஒரு கட்டையில் கட்டி போட்டு காணாமல் போயிட்டாரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைமை ஆஷ் கிட்ட பார்த்தா கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா வளர்க்கப்படுது இந்த போக்கிமான். 35வது ஸ்னைவி. ரூட் 3ல பிடிக்கப்பட்ட ஸ்னைவி. 36வது ஸ்கிராகி. முட்டையை கடைச்ச போக்கிமான் முட்டிக்கு மேலே டவுசர் போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ண செயல்கள் வைரல். 37வது லியாவானி. பின்வின் ஃபாரஸ்ட் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைல்டிஷான போக்கிமானா இந்த வகை கண்டுபிடிச்சிருப்பான். 38வது பால்பிட்டாட். இந்த ஏரியா அந்த ஏரியா, அந்த இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட டைலாக் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமானம் ஆல் ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா ஐயா கில்லி ரவுடி போக்கிமானே சொல்லலாம். 39வது போல்டோர். யூனிவர்ஜனில் ரூட் 4ல பிடிக்கப்பட்ட போல்டோர். 40வது பார்த்தீங்கன்னா க்ரூகோடைல். கண்ணாடி போட்டு கண் வித்த காட்டும் க்ரூகோடைல். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் யூனிவர்ஜனே சொல்லலாம் இந்த போக்கிமானை. 41வது டேலன் ஃப்ளேம். எப்போ போல சொல்கிற மாதிரி பேர்ட் போக்கிமான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மற்ற போக்கிமான் தேடுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் வந்து பயனுள்ளதாக இருக்குது ஆஷ்க்கு. 42வது ஹலுச்சா. ஹலுச்சான்ற பேரை கேட்டாலும் அள்ளி விட்டுரும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயம் எல்லாருக்குமே இருக்கும். துணிச்சலோடு செயல்பட்டு தூள் கலப்புற போக்கிமான்னா இந்த போக்கிமானை சொல்லலாம். 43வது தாரோஸ். தாரோஸ் பார்த்தீங்கன்னா சஃபரி சொன்னது பிடிச்சிருப்பான் ஆஷ். 30 போக்கிமான்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பான், 30 தாரோஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பான் அந்த இடத்துல. அதனால பார்த்தீங்கன்னா 30 போக்கிமான்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடங்கியிருந்து. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குயிக்கி அண்ட் பர்னட் இடம் இருப்பது. 72வது ரவுலட். காக்கா குயில் கதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது. குயில் வந்து அதோட முட்டையை காக்காவோட கூட்டில் வந்து போட்டுரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரவுலட் வந்து இன்னொரு போக்கிமானோட பேர்ட் போக்கிமானோட நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டுடுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்ட ரவுலட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆஷ்கில் பார்த்தீங்கன்னா இருக்குது. 73வது லைக்கன் ராக். ப்ரொஃபசர் குயிக்கி கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் ராக் ரஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷ்கிட்ட கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த போக்கிமான் ஒரு மாதிரி லைக்கன் ராக்காக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக ராக் மேட் இருக்குது. 75வது மெல்மெட்டலில் போக்கிமான் ஸ்கூலில் படிச்சிருப்பேன் ஆஷ். சீரீஸ் லேபில் இருப்பது. 76வதுல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேம் தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேம் வந்து வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆஷோட வீட்டில். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜேர்னி பண்ணி அதுக்கப்புறம் பிடிச்சிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஷோட வீட்டில் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரீஸோட லேப்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. பயிற்சியில் இருப்பது. 77ல் இருக்கிறது ஸ்குவடல். ஒரு காலத்தில் ஸ்குவடல் வந்து புள்ளிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து சுற்றி நின்றது, ஆலப்பற பார்த்தீங்கன்னா பயணிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை வந்து தட்டி தூக்கி அது திருத்தி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஆஷ் பார்த்தீங்கன்னா பிடிச்சான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆஃபீஸர் ஜெனி கிட்ட. 78ல் இருக்கிறது பிரைமேட். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஷோட தொப்பியை வாங்கி வச்சுட்டு வேலை காடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்குது. விடப்பட்டது. 79ல் இருக்கிறது பட்டர் ஃப்ரீ. கண்ணுக்கு தெரிஞ்சு பிடிக்கப்பட்ட போக்கிமான் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ஆஷ் வந்து பிடிச்ச போக்கிமான்னா இந்த போக்கிமானை சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரீ வந்து உருமாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணுற சமயம் பார்த்தீங்கன்னா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸும் பார்த்தீங்கன்னா பண்ணார் ஆஷ். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80ல் இருக்கிறது பிஜிஆர்ட். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிஜிஆர்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சது. இப்போ வரைக்கும் உருமாற தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாரு. அது பார்த்தீங்கன்னா பறந்தது சுதந்திரம் பார்த்தா சுத்துச்சு. 81ல் இருக்கிறது லேப்ரஸ். பெட்ரோல் செலவு மிச்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிப்போட ஃபியூல் பார்த்தீங்கன்னா மிச்சமாச்சு அவங்களுக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லேப்ரஸை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தாங்க. ஆரஞ்சு ஐலண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் ஆஷை பார்த்தீங்கன்னா பெரிய சமயம் வந்தது. அதோட குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா சேர்ந்துச்சு. அதுக்கப்புறமா 82ல் இருக்கிறது ஒன் ஆஃப் த ஃபேவரட் போக்கிமான் கிரே நிஞ்சா. ஸ்டார்டிங்கில் வந்து முயற்சி, தோல்வி, சந்தோஷம், கஷ்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கிரே நிஞ்சாவை பார்த்தீங்கன்னா உருமாறிச்சு.
ஆஷ் கூட பாண்ட் ஃபிலிம்லாம் எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு போக்கியான வர மாறிச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஆஷ் வந்து டிசைட் பண்ணா இந்த மாதிரி இதை வந்து ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜைரோட ரிலீஸ் பண்ணியிருப்பான் கடைசி எபிசோட்ல. 83வது போக்கிமான் கூட்ரா. இன்னும் ஆஷ் கிட்ட கூட்ரா வந்து குட்ன்ற பேர் வந்து வாங்கியிருந்தாலும் கடைசியில் வந்து ஆஷ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டான் அந்த போக்கிமானை. அதுவும் ஒரு சோகமான விஷயம்னே சொல்லலாம். 84வது இருக்கிறது நாகனெடல். போக்கிமான் ஸ்கூல் கீழே ஒரு பேஸ் இருக்குது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கார்டியன் சொல்லுவாங்க. அந்த பேஸ்ல பிடிச்சிருப்பாங்க இந்த போக்கிமானை. தற்காலிகமானது. 85வது இருக்கிறது சீக்கிங். 86வது இருக்கிறது பஸ்வார். 87வது இருக்கிறது ஸ்டாக்கட்டாக்கா. 88வது இருக்கிறது ஃபெர்மோசா. 89வது இருக்கிறது மியாத். டீம் ராக்கெட்டோட மியாத் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஆஷ். 90வது இருக்கிறது சைடக். தலைவலி வந்தால் அவன் அமிர்தாஞ்ச தலையில் வந்து தேப்பான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கதையை வேற மாதிரி இருக்குது. நம்ம சைடுக்கு பார்க்க தான் பூனை மாதிரி வெகுலியாக வந்து நடந்துக்கும். ஆனால் அதுக்கு தலைவலி வந்தால் மட்டும் ருத்ர தாண்டம் ஆடிடும். மிஸ்டியோட போக்கிமான சைடுக்கு வந்து ஆஷ் வந்து பயன்படுத்தியிருப்பான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 91ல இருக்கிறது ரேபிட் ஆஷ். ஒரு ரேஸில் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆஷ் வந்து பயன்படுத்தியிருப்பான். பூனிட்டா வந்து பயன்படுத்தியிருப்பான். 92ல இருக்கிறது ரைஹான். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் வந்து ரைடிங்கில் பார்த்தா கலந்துன்னு சொல்லிட்டு ரைஹான் பார்த்தீங்கன்னா ரைடிங் பண்ணியிருப்பான். செரீனா பார்த்தா கற்றுக்கிட்டுருப்பான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பான். அந்த சமயத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ரைஹான் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைஹான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 93ல இருக்கிறது மெஹா ரைகோசா. ரைகோசா பயன்படுத்தியிருப்பான் ஆஷ் மூவியில். 94ல இருக்கிறது மெகாலாட்டியோஸ். மூவியில் மெகாலாட்டியோஸ்ன்ற போக்கிமான் வந்து யூஸ் பண்ணியிருப்பான் ஆஷ். தானமாக கொடுத்தது. 95ல இருக்கிறது பீட்ரில். பக் கேச்சிங் கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரில் பிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு ட்ரெயின் வந்திருப்பாங்க. அவங்க கிட்டே போய் கொடுத்துட்டு இருப்பான் பீட்ரில் தானமா. உடன் பயணம். இந்த போக்கிமான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் கூட டிராவல் பண்ண போக்கிமான்ஸ். ஆனால் பிடிச்சது கிடையாது. ஹாண்டர், லாபிட்டார், நெபி. பரிமாற்றம். 99வது போக்கிமான் ராட்டிகேட். ஒரு ஷிப்பில் பார்த்தா போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா ஒரு கேட்பாரு, இந்த மாதிரி என்கிட்ட ராட்டிகேட் இருக்குது, நீ வந்து பட்டர்ஃப்ளை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆஷ் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டர்ஃப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுவார் ராட்டிகேட்டோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ராட்டிகேட் பண்ணி அவரே கொடுத்துட்டு திரும்பி பட்டர்ஃப்ளை பண்ணி வாங்கிப்பாரு. அந்த சமயத்தில் கிடைக்கப்பட்ட போக்கிமான் தான் பார்த்தீங்கன்னா ராட்டிகேட். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100வது போக்கிமான் ஏபாம். ரொம்பவே குறும்புக்கார போக்கிமான் பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கான்டெஸ்ட் பக்கம் தாவிடுச்சு. டான் கிட்ட பண்ண போயிடுச்சு. அப்படி தான் வந்து ஆஷ் கிட்ட வந்து டான் கிட்ட பண்ண போச்சு இந்த போக்கிமான். இதோட பார்த்தீங்கன்னா ஆஷோட 100 போக்கிமான்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஷ் பிடிக்கல. அவன் டிராவல் பண்ண போக்கிமான்ஸ், அவன் கூட இருந்த போக்கிமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில போக்கிமான்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வந்து 100 பண்ண சேர்த்து வச்சிருக்கேன். ஆஷோட 100 போக்கிமான்ஸும் ஒரே வீடியோவில் போட்டால் நிறைய பேர் வந்து ரசிச்சு பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மெயின் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா 50K ரீச் பண்ணதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே வீடியோ லென்த் வந்து பயணம் போயிட்டு இருக்குது. இதோட பேசினா வீடியோ லென்த் இன்னும் அதிகமாக. சரி ஓகே, இதோட போய் நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக இருந்தால் சரி ஃபேன்ஸ் ஒன்று சந்திக்கிறேன். ஆரிகத்து மக்களே.